இ- இவரு வேற பாஸ்கர். அப்படியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா? லக்கியோட அம்மா இருந்தது பாஸ்கர் வீட்டில் தான். பாஸ்கர் தான் லக்கிய மித்ரா கிட்ட ஒப்படைச்சான். ஆனா இந்த பார்வதி யாருன்னு தான் தெரியல. அந்த பாஸ்கர் வந்து சொல்ற வரைக்கும் எது உண்மைன்னே தெரியாது. பாஸ்கர் அண்ணாவோட வீட்ல இருந்தது நான் தான். ஆனா அன்னைக்கு ஜுன்னு மட்டும் தானே பிறந்தா. நான் இல்லாம பாஸ்கர் அண்ணாக்கு வேற யார தெரியும்? யாரோட குழந்தைய அண்ணா மித்ரா கிட்ட கொடுத்தாரு? இந்த பார்வதி லக்கியோட அம்மாவே இல்லைன்னு அண்ணா சொன்னாரு. ஆனா உண்மையான அம்மா யாருன்னு சொல்றதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சு. அன்னைக்கும் இதே மாதிரி தான் அண்ணா என்கிட்ட ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாமே போயிட்டாரு. அது என்ன விஷயமா இருக்கும்? ஆனா ஒண்ணு, லக்கியோட உண்மையான அம்மா யாருன்னு அண்ணாக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ணாவை எப்படி காண்டாக்ட் பண்றது? என்னன்னு சொல்லுங்கம்மா. ஆ, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆ, ஒண்ணும் இல்ல ஜுன்னு. லக்கிய பத்தி தானே. அவங்க லக்கிய இங்க இருந்து கூட்டிட்டு போகாம எப்படி தடுக்கிறதுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா ஜுன்னு, அவங்க லக்கியோட உண்மையான அம்மா இல்ல. அந்த விஷயத்தை எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும். ஏதாவது ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா அது கண்டிப்பா கிடைக்குமா. நீ இனிமே எதுக்கும் ஃபீல் பண்ணாத லக்கி. அம்மா தான் கோர்ட்ல கேஸ் போட்டாங்கல்ல, உன்னை அவங்க கூட அனுப்பாம பாத்துப்பாங்க. என்னமோ ஜுன்னு, இது எல்லாமே என்னால தானே நடந்துச்சு. நான் என் அம்மாவை பார்க்கணும்னு வேண்டிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்பா என்னோட சொந்த அப்பா இல்லைன்னு தெரிய வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அப்பா என்ன அப்படியே விட்டுற மாட்டாருன்னு சந்தோஷமும் பட்டேன். அப்பதான் லக்ஷ்மி அம்மா வந்தாங்க. லக்ஷ்மி அம்மாவை பார்த்து எங்க அம்மா கூட லக்ஷ்மி அம்மா மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில தான் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னேன். ஆனா இப்ப வந்திருக்கவங்க எங்க அம்மா மாதிரியே இல்ல. லக்ஷ்மி அம்மாவுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்காக அம்மாவை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டேனோன்னு எனக்கு தோணுது. லக்ஷ்மி அம்மா தான் என்னோட அம்மான்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன். இப்ப கூட ஒன்னும் ஆகாது லக்கி. என் அம்மா தான் உன் அம்மாவும். நம்ம 2 பேருக்கும் அம்மா. உனக்காக அம்மா ரொம்ப ஃபைட் பண்றாங்க. நீ இல்லாம அப்பாவால இருக்க முடியாதுல்ல. அதனாலதான் உனக்காக அப்பாவுக்காக அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாவம் அம்மா எனக்காக எல்லார்கிட்டயும் நிறைய திட்டு வாங்கிட்டாங்க. அப்பா கூட அம்மாவை திட்டாரு. அப்பா திட்டினாலும் அம்மா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? அம்மாவுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். என்ன கூட அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எனக்காக இவ்ளோ ஃபைட் பண்றாங்க. லக்ஷ்மி அம்மா மாதிரி ஒரு அம்மா இருக்கிறதுக்கு நான் உண்மையாவே லக்கி. நல்ல அப்பா, நல்ல அம்மா. நாம 2 பேருமே லக்கி தான் லக்கி. உன்னை பார்க்க தான் வந்தேன். மறுபடியும் என்ன திட்டுறதுக்காக தான் பார்க்க வந்தீங்களா? பரவாயில்லங்க, திட்டிக்கோங்க. ஆனா நான் கோர்ட் நோட்டீஸ் எதுக்காக? நான் உன்னை திட்டுறதுக்கோ இல்ல காரணத்தை கேட்கவோ வரல லக்ஷ்மி. சாரி சொல்றதுக்கு வந்தேன்.
டாடி சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. லக்கி அந்த பார்வதியோட பொண்ணு இல்லைன்னா அவளோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சேன். ஆனா எனக்கெல்லாம் முன்னாடி நீ யோசிச்சிருக்க. லக்கிக்காக ஃபைட் பண்ற. உண்மையை சொல்லணும்னா அதை செய்ய வேண்டியது நான். லக்கிக்காக போராட வேண்டியதும் நான் தான். நமக்குள்ள யார் பண்ணா என்னங்க? என்ன பேச விடு லக்ஷ்மி. லக்கி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன்னை புரிஞ்சுக்க நான் தவறிட்டேன். அவசரப்பட்டு உன்னை திட்டிட்டேன். லக்கியை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்கறேன்னு உன் மேல பழிய போட்டேன். கோவத்துல எதை பத்தியுமே யோசிக்காம என்னென்னவோ பேசிட்டேன். ஆ, இப்போ அதெல்லாம் எதுக்குங்க? எதுக்குன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த பார்வதி கிட்ட நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. டாடி என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. நீ லக்கிய பெத்த தாயா யோசிச்சிருக்க. லக்கி ஒரு அனாதை ஆகக்கூடாதுன்னு யோசிச்சிருக்க. ஆனா நான் ஐ எம் வெரி சாரி லக்ஷ்மி. எல்லாத்துக்கும் சாரி. நான் லக்கியோட அப்பான்னு சொன்னாலும் நீதான் அம்மாங்கிறத மறந்துட்டேன் லக்ஷ்மி. அம்மாவா இருந்து யோசிச்ச உன்ன என்னென்னமோ பேசிட்டேன். அக்கா, ஐயோ சாரிக்கா, சாரி மாமா. ஏய் ஜானு நில்லு. என்ன சொல்றதுக்காக வந்த? ஒண்ணும் இல்லக்கா, தேவையில்லாம இந்த நேரத்துல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜானு, நில்லு. நான் அப்புறமா வரேன்க்கா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏய் ஜானு, ஜானு நில்லு ஜானு. ஜானு ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டா போல. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க.